படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப காமெடியா இருக்கு. குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரையும் இந்த படத்தை ரொம்ப ரசிச்சு பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது சார். ஃபேமிலி ஓரியன்ட் மூவி பிளஸ் காமெடி மிக்சடா இருக்கு. ஸோ எல்லாருமே பார்க்கலாம், எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்க்கலாம். சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க அந்த படம். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த குழந்தை கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கா, ரொம்ப சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, காமெடியா இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. ஆமா, அதை விட எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் இன்னும் சூப்பரா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லாக் எங்கேயுமே இல்ல, நல்ல ஃபுல் மூவி சூப்பரா இருக்கும் பார்க்க. இதுலயும் நிறைய காமெடி இருக்கு, நிறைய எல்லாமே காமெடியா தான் இருக்கு ஆக்சுவலி. நீங்க படம் பார்க்க உங்களுக்கு தெரியும். ஹஸ்பண்ட் வைஃப் எல்லாருக்குமே ஈக்குவல் பிரசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதையுமே ரொம்ப ஹார்ட்டுக்கு எடுத்துக்காம லைக் கூலா ஹேண்டில் பண்ணுவோம் அந்த மாதிரி. என் பொண்ணோடது ஆக்சுவலி இல்ல, எல்லாரோடதும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் வாஸ் ஃபன். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கருணா சாரோடது இன்னும் கொஞ்சம் நல்ல காமெடியா இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, நல்ல படம். என்ன பிரதர், எனக்கு படமே பிடிச்சிருந்துச்சு பிரதர். படத்துல என்ன பிடிச்சிருச்சுங்கிறத விட படமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க, நல்ல காமெடி, நல்ல ஃபைட்டு, ஜனரஞ்சகமான படம். ஜனங்கள் எல்லாம் அலை கடல் என திரண்டு வருவாங்க, மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. படம் வெற்றி ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். படமே காமெடி தான் பிரதர், படமே மெசேஜ் தான், காமெடி தான், ஃபைட்டு தான், எல்லாமே இருக்கு படம். ஆமா, ஒருத்த குடும்பத்துல இன்னொருத்த தலையிடக்கூடாதுங்கிறது தான் மெசேஜ். ஒரு குடும்பம் இருக்குன்னா சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், அதை பெருசுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு படம், எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். சொல்ல வேணுங்க, ரெண்டு பேருமே செம்மையா பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யாவும் சரி, விஷ்ணு விஷாலும் சரி, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அருமையான படம். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா காமெடியா இருக்கு. பார்ட் 1ஓட பார்ட் 2 செம்மையா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். பார்ட் 1ல இருக்க காமெடி அந்த லென்த் அப்படியே இருக்கும் பார்த்தேன், இது அதோட சூப்பரா இருக்கு. போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஃபேமிலியா வந்து என்டர்டைன்மெண்ட். கருணா சார் நல்லா நடிச்சிருக்காரு, சின்ன பாப்பா அவங்களும் சூப்பரா நடிச்சிருக்காரு. ஃபுல்லாவே காமெடி தான், ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சூப்பராக தான், எல்லா கேரக்டரும் செம்மையாக தான் இருக்கு. காமெடியில் நிறைய செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது எல்லாமே. நீங்கள் படம் நல்லா இருக்கு. படத்துல பிடிச்சது பிடிக்காதலாம் ஒண்ணு இல்ல, ஒரு நார்மல் ஸ்டோரி அழகா எடுத்து போயிருக்காங்க. குடும்பத்தை இதுவா ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஸ்டோரியாவே படம் பாக்குற மாதிரி இருக்கு. படத்துடைய கருவை வந்து செகண்ட் ஹாஃப் தான் சார், மெயின் செகண்ட் ஹாஃப். ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸ்குள்ள வேற ஒரு பர்சன் என்டர் ஆகக்கூடாது, வித்தின் த 4 walls நடக்கிற விஷயம். தேர்ட் பார்ட் என்டர் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காரு சார், விஷ்ணு விஷால் சார். அப்படி போட்ட சாங் வந்து இட்ஸ் எக்ஸலென்ட். பிலவட் சிஎம், அது ஹேட்ஸ் ஆஃப் டு பிலவட் சிஎம். தேங்க்யூ சார். இவரு விஷ்ணு விஷால் சார் தான் சார், இந்த படத்துல விஷ்ணு விஷால் தான் மெயின். அந்த படத்துடைய கான்செப்டே வந்து செகண்ட் ஹாஃப் தான் சார், படத்துடைய கருவு. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் பிலவட் சிஎம். நான் கண்டா குஸ்தி படம் பார்த்தேன், நல்லா சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் படத்தோட இதுவும் பயங்கரமாக இருந்தது. எல்லா படம் பார்த்தீங்களா பார்ட் 2 வந்து கொஞ்சம் சொதப்பலாக எடுப்பாங்க. இந்த படமும் ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே நல்லா பயங்கரமாக இருந்தது. ஃபைட்டு கிட்டே எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுண்ணா. எல்லா ஃபைட்டும் பார்த்தீங்களா பூஸ் பம்ப்ஸ் செம்மையாக இருந்தது. உடம்பு பயங்கரமாக வச்சுக்கிறாரு விஷ்ணு விஷால் சார், நல்லா உடம்பு மெயின்டைன் பண்ணுறாரு. நல்லா காளி வெங்கட் சார், கருணா சார் எல்லாமே சூப்பராக நடிச்சுக்கிறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. காமெடி காளி வெங்கட் சாரும் கருணா சாரும் காமெடி பண்றாங்க, அப்படியே தேட்டரே எல்லாமே சிரிக்கிறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க படம். ஃபர்ஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப் ரெண்டுமே நல்லா ஃபாஸ்டா தான் இருந்தது, பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம், மகசூலிக்காம நல்லா ஒரு பொங்கல் தீபாவளிக்கு வரும் பார்த்தீங்களா படம், ஒரு வெயிட்டான படம் அந்த அளவுக்கு இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்களா பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் விட்டுருந்தா நல்லா கலெக்ஷன் பண்றாங்க, படம் சூப்பரா இருந்தது. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்குங்க, ஃபேமிலியோட இருக்கு. ரொம்ப நீண்ட
நாள் பிரகாரம் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது வரவேற்கக்கூடியது. ஓகே, தேங்க்யூ. படத்துல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரியாம வாழறதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா அமைகிற படம். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. இல்ல இது கலகலா இருக்கு. அதை பத்தி எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி அந்த அவ வில்லியா அவ எல்லாரும் அடிக்கிறாள் அந்த படமா, அது பார்க்கல, டிவில தான் பார்த்தேன். அதுவும் கலகலா இருந்தது. கோயத்தனமா இருக்கிறாள் பொண்டாட்டி அவன் நினைச்சு அவ பூந்து விளாசுனா பாரு கோயில் திருவிழால, அதெல்லாம் வரவேற்கக்கூடியது. அதோட இது சூப்பர். அதெல்லாம் 2-3 சீனு. இது படம் ஃபுல்லா ஒரு செகண்ட் ஹாஃப் ஒரு 1/4 ஹவர் கலகிட்டாங்க. ஜாலியா போகுதுங்க. ஒவ்வொரு இது நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் போரிங் என்ன சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், காமெடியா இருந்துச்சு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. காமெடி ஃபேமிலி மெசேஜோட காமெடியா வந்து சொல்லியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்ல முழுக்காவே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாருமே ஈக்குவலா தான் நடிச்சிருந்தாங்க. காமெடி படம் ஃபுல்லாவே காமெடி தாங்க. எல்லாருமே சிரிக்கிற மாதிரி நல்ல காமெடியா இருக்கு. கவலையை மறந்து சிரிக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை வரும். இதுல 3வது மனுஷங்க தலையிடக்கூடாது தான் முக்கியமான பாயிண்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஹீரோயினி ஹீரோ 2 பேரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. குழந்தை முக்கியமானது. குழந்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல, நல்லா இருந்தது. கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்க முக்கியமா பார்க்கலாம். குழந்தைங்க வந்து பெரியவங்க எல்லாருமே பாக்குற மாதிரி படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அதுலயும் ஹிண்ட் நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோடது. சோ அதனால நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. நமக்கு நல்லா புரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கூட செகண்ட் பார்ட் நல்லா புரியும். அதுக்காக சொல்றாங்க. செகண்ட் பார்ட்டும் காமெடி ஓரியன்டட் தான். நல்லா கதையும் இருக்கு, அதே சமயத்துல காமெடியும் இருக்கு. நல்லா இருக்கு சார். ரொம்ப டீசென்ட்டா இருக்கு படம். ஐஸ்வர்யாவோடது ரொம்ப நல்லா இருக்கு. விஷ்ணு விஷாலும் நல்லா நடிச்சிருக்காரு. முக்கியமா அந்த குழந்தை சைல்டு கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காது. அது ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட், காமெடி, அது 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 நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ்க்காகவும் பார்க்கலாம் அந்த படத்தை. நல்லா இருக்கு. இப்போ உள்ள காலகட்டத்துல ரொம்ப வயலன்ஸா இல்லாம படம் பார்த்துட்டு நிம்மதியா வெளில வரலாம், அந்த மாதிரி இருக்கு படம். ஸோ டீசெண்டா இருக்கு சார். கட்டா குஸ்தி 2 கேஸ்னோ தியேட்டர்ல பார்த்தோம். நான் ஏற்கனவே பார்த்தேன், நேற்று பார்த்தேன். இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அது மாதிரி ஒரு படம் இது. படத்துல வந்து ஃபுல்லா ஃபேமிலி தான், ஃபேமிலி சப்ஜெக்ட். அப்ளாஸ் வேற லெவல் செஞ்சு வச்சிருக்காரு டைரக்டர். நம்ம வந்து டைரக்டர் பாக்கியராஜா வந்து மிஸ் பண்றோம். ஆனா வந்து இதுல வந்து அதுல மிஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறோம். இன்னொரு பாக்கியராஜா வந்து டைரக்டர் வந்திருக்காரு. விஷ்ணு விஷால் நடிச்ச நடிப்பு வந்து எந்த ஒரு ஆம்பளையும் வந்து டக்குன்னு அது எடுத்து யோசிக்காம பண்ண மாட்டான். ஆனா அவர் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து நடிப்பு தான், ஆனா இருந்தாலும் வாழ்ந்திருக்காங்க. பிளஸ் அது இல்லாம வந்து ஒரு சீனும் வந்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி. நம்மளை விட்டுருங்க, ஆம்பளைங்களை வந்து படத்தை செய்யறாங்க, பெண்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த படத்துல எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. கட்டா குஸ்தி 2 பெண்களுக்கு தேவையான படமானு இல்லைன்னு பார்த்தா அப்படி கிடையாது. மக்களுக்கு தேவையான படம். படம் சூப்பர் ஹிட். காமெடி ஃபர்ஸ்ட் கட்டா குஸ்தி 2ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படியே போயினே இருக்கும். பாயிண்டா நம்ம படிக்கிட்டு ஏற மாதிரியே வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரீன் பிளே எழுதியிருப்பாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த காமெடி ட்ராக் வந்து மேலே ஏறிட்டே இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் வந்து தேட்டர் வந்து பிளாஸ்ட், மக்கள் வெள்ளத்துலன்னு சொல்லுவாங்க, மக்கள் சிரிப்பலையில வந்து இந்த படம் வந்து வந்திருக்கு. நீங்க தயவு செஞ்சு வந்து நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, வந்து பாருங்க.